Hi, hello everybody. I am our Malini. This is your Malini Simple Grammar YouTube channel. So, நம்ம சேனல்ல 10th standard Englishல நம்ம வந்து first unitல இருக்கிற poetry complete பண்ணிட்டோம். Full and full complete பண்ணிட்டோம். Explanation and also 5 mark questions, detailed question முதற்கொண்டு எல்லாம் முடிச்சிட்டோம். So, again we are going to see the simple complex compound grammar topic. அந்த grammar topicல already நம்ம வந்து 3 types வந்து complete பண்ணிட்டோம். First one type பாத்தீங்கன்னா first type two past simultaneous actions, அதாவது pastல நடக்கக்கூடிய ரெண்டு ஆக்ஷன் அட் அ டைம்ல நடக்கக்கூடியது அதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. on v1 plus ing v1 plus ing சிம்பிள்லயும் and காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா when, as soon as, no sooner, did plus v1 had plus v3 அதையும் கம்ப்ளீட் பண்ணோம். and காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா and at once and immediately and suddenlyங்கிற கன்ஜெக்ஷன் நம்ம ஆட் பண்ணி எழுதுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஆக்ஷன்ஸ், அதாவது எனக்கு இப்படி இருந்தாலும் நான் ரிச்சா இருந்தாலும் ஹாப்பியா இல்லை, நான் ஏழையா இருந்தாலும் ஹாப்பியா இருந்தேன், இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா சொல்லக்கூடிய ஆக்ஷனை பார்த்தோம். இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட், தோ, அல்தோ, ஈவன் தோ, பட் இட் ஸ்டில், இந்த கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரீசன் அண்ட் எஃபெக்ட், அதாவது தேர்ட் டைப்ல பார்த்தீங்கன்னா ரீசன் அண்ட் எஃபெக்ட். இவ வந்து ரொம்ப ரூடா இருந்ததுனால அவ பாப்புலர் ஆகல, இவங்க ரொம்ப சாஃப்டா ஹானஸ்டா இருந்ததுனால டக்குனு பாப்புலர் ஆயிட்டாங்க. சோ இந்த ரீசனால அவங்க அந்த எஃபெக்ட் கிடைச்சது. மழை பெஞ்சதுனால மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, மழை நின்னதுனால மேட்ச் வந்து கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி ரீசனோட சொல்றதுதான் வந்து தேர்ட் டைப்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதுல நம்ம பார்த்தது கன்ஜெக்ஷன்ஸ், ஃப்ரேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பீயிங், ஓயிங் டு, பிகாஸ் ஆஃப், ஆன் அக்கவுண்ட் ஆஃப், டியூ டு, இந்த மாதிரி சிம்பிள் ஃப்ரேசஸும். காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னா as, since, because இந்த ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷனும், காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா and so, hence, because இந்த மாதிரி கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனும் நம்ம யூஸ் பண்ணி எழுதணும்னு பார்த்தோம். ஸோ டைப் 3 வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ இது வந்து நாட் ஓன்லி ஃபார் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா, ஃபார் ஆல் TRB எழுத போற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான் போடுறது. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. நவ் இன் அவர் டுடேஸ் கிளாஸ் we are going to see the type 4. இந்த type 4 பாத்தீங்கன்னா two past actions one after the other, அதாவது இது type 1 மாதிரி தான், பாஸ்ட்ல நடக்கக்கூடிய ஆக்ஷன் தான். பட் ஒரு நடந்தோடனே அடுத்த செகண்ட் இம்மிடியேட்டா நடக்குது. நான் வந்து புக்கை படிச்சுட்டு லைப்ரரியில இருந்து நான் புக் எடுத்துட்டு வரேன், படிச்சு என்ன பண்ணுவேன், திரும்ப கொண்டு போய் லைப்ரரியில வைப்பேன். ஸோ நம்ம வந்து ஒரு மெசேஜ் வந்து ரிசீவ் பண்றோம் ஃப்ரம் எனி ஒன் ஃப்ரெண்ட் ஆர் எனி ஒன் ஆஃபீஸர்ஸ், அதாவது ஏதாவது நம்ம ஹையர் ஆஃபீஸர்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்ப அவங்களுக்கு நம்ம ரிப்ளை லெட்டர் எழுதுவோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் இருந்தோடனே இன்னொரு ஆக்ஷன் நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. அதுதான். ஃபார் நோயிங் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆஃப் திஸ் கிராமர் டாபிக் ப்ளீஸ்